மிதுனராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். மிதுனராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாருக்கும் தெரியும். முதல் நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய இந்திரன் பிறந்த நட்சத்திரம் 3வது பாதமும் 4வது பாதமும். பிறகு வரக்கூடிய சிவபெருமான் பிறந்த நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதம். அதன் பிறகு வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் 1 பாதம் 2வது பாதம் 3வது பாதம். புனர்பூச நட்சத்திரத்தில் தான் ராமர் பிறந்திருக்கார். அப்போது இந்த மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ஜனவரி மாதம் பிறக்கப்படக்கூடியது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மகம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பிறந்த நட்சத்திரத்தில். மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் 129 டிகிரியில் கன்னியா லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போது ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் ராசிக்கு 6வது பாவகத்தில் இருக்கிறது நமக்கு அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது. ஒரு விஷயத்துக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டாம். நான் பார்த்துக்கிறேனுங்க, நான் ஆச்சுங்க, நான் செய்கிறேன், நான் பண்ணுறேன், என் கையில் இல்லைனாலும் பக்கத்தில் வாங்கி கொடுக்குறேனுங்கன்ற பேச்சு தயவு செய்து இந்த ஜனவரி முழுவதும் நமக்கு வேண்டாம். ஏன்னா நமக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறாருன்றதை விட, தனஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறாருன்றதை விட, நம்ம ராசிக்கு சொந்தக்காரர் யாரோ அந்த ராசிக்கு சொந்தக்காரர் எங்கே இருக்கிறாரு, என்ன நிலையில் இருக்கிறாரு. ராசிக்கு சொந்தக்காரரான புதன், மிதுன ராசிக்கு சொந்தக்காரர் புதன் 6வது பாவகத்தில் மறைஞ்சு இருக்கிறாரு, தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, அதுபோக வக்ரத்தில் இருக்கார். அப்போ நமக்கு நல்லது நடக்கலைனாலும் பரவாயில்ல, சங்கடங்கள் வந்துடக்கூடாது. போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துடும், செய்யாத தவறுக்கு செஞ்சன்னு பேர் வந்துடும். ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சூதானமாக இருங்க. ஜனவரி 13 போயிடுச்சுன்னா உங்களுக்கு பெருசாக எந்த சங்கடமும் வரப்போகிறதில்லை. இன்னொரு விஷயம், மிதுனராசி நண்பர்கள் மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தான் காரணமாக இருப்பீங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் காரணமாக இருக்க மாட்டீங்க. யாருடைய பணத்துக்கும் யாருடைய சொத்து சுகத்துக்கும் ஆசைப்பட மாட்டீங்க. அது வேறு விஷயம். ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு நிலைமையில் இருக்கிறீங்கன்னா அங்கேருந்து மேலே போகலைனாலும் பரவாயில்ல, கீழே போயிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சாதகமான நேரம் இல்லை, சொல்லப்போனால் பாதகமான நேரமாக இருக்குது. அப்போ அந்த ஜனவரி 13 நாள் வரைக்கும் மட்டும் கொஞ்சம் சூதானமாக இருங்க. எல்லோரும் இன்றைக்கி வேலை செய்கிறோம், ஒரு தொழில் பண்ணுறோம்னா மனசார மனசுக்கு திருப்தியாக ஒரு வேலை செய்கிறவங்க ஒரு 60% இருந்தால் வேறு வழி இல்லாமல் வேண்டாவருப்பாக வேலை செய்கிறவங்க 40% இருக்க தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி நண்பர்கள் இந்த 13 நாளில் இது என்னடா வேலை, கம்மன் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடலாமான்ற எண்ணங்கள் வந்தால் கண்டிப்பாக வேலையை விட்டு விடுவீங்க. தயவு செய்து சொல்கிறேன், மிதுன ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தோதுவாக இல்லை நேரம். 13 நாள் போகட்டும். அதாவது சூரிய பகவான் அவர் தான் மாத கிரகம். சூரிய பகவானுடைய பார்வையும் செவ்வாயுடைய பார்வையும் நம்ம ராசி மேலே படதான் செய்யுது மாத தொடக்கத்திலிருந்து ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும். ஆனாலும் இந்த சூரிய பகவான் சுக்கிரனுடைய சாரம் ஏறி அந்த சுக்கிரனுடைய சாரம் வரைக்கும் நமக்கு நல்லது பண்ண மாட்டார். இது என்ன விஷயம்னா, சூரிய பகவான் எந்த இடத்துல, ஏன்னா மாத கிரகம் அவர் தான், அவர் எந்த இடத்துல இருக்காரோ, அவர் யாருடைய சாரம் நட்சத்திரத்தில் செயல்படுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் தான் கொடுப்பார். நம்ம ராசியாதிபதி 6வது பாவகத்தில் மறைஞ்சிருக்கிறார். சூரிய பகவான் 12வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய சாரம் வாங்கி நம்ம ராசியை பார்க்குறாரு. ஜனவரி 1லிருந்து 13 தேதி வரை தான். 14, 15 அந்த 2 நாள் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த 2 நாள் மட்டும் இல்லை, மீதி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 17, 18 நாள் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அருமையாக இருப்பீங்க, அற்புதமாக இருப்பீங்க. அப்போது அந்த 13 நாள் மட்டும்தான் கொஞ்சம் சூதானமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டம். 13 நாள் கழித்து மறுக்க ஒரு 13 நாளுக்கு ஜனவரி 13ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 26ஆம் தேதி வரை உத்திராடம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய விநாயகர் பிறந்த நட்சத்திரத்தில்
சூரிய பகவானுடைய சுய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருந்து உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் மறைஞ்சி உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்ப்பார். அப்போ எந்த மாதிரியான பலன்கள் வரும்னா, கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கானது, இல்லை பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கும், நிரந்தரமான ஒரு தொழில் அமைகிறதுக்கும், வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கும், கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பணப்பிரச்சனை இருக்குதுங்க, கடன் பிரச்சனை இருக்குதுங்க, ஏதோ ஒரு வகையில் என் பிரச்சனை சரியாகுமான்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு ஜனவரி 13லிருந்து ஜனவரி 26 வரைக்கும் சத்தியமாக நல்ல காலம் பிறக்க போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. நிறைய நண்பர்கள் கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. அதுபோக நீங்கள் சுய தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்குதா? இல்லை, இது வரைக்கும் நம்மளால் சுய தொழில் செய்யலையன்ற ஆதங்கம் இருக்கா? ஆசை வேறு, ஆதங்கம் வேறு. ஒரு செயல் செய்யணும்னு நினைக்கிறது ஆசை, செய்ய முடியலையேன்னு வருத்தப்படுறது ஆதங்கம். ஆசையும் ஆதங்கமும் நிறைவேறக்கூடிய ஒரே ஒரு நேர காலங்கள் இந்த மாதத்தில். ஆசை நிறைவேற போகுது, ஆதங்கம் தேரப்போகுது. ஓகே, நம்மளால் முடியும். நம்மளால் முடியாதது யாரும் எங்கேயோ செய்துக்கிட்டு தானே இருக்காங்க. சூரிய பகவான் 13ஆம் தேதி, நவம்பர் 13ஆம் தேதி உத்திராடம் நட்சத்திரத்தில் வராரு. இது கணக்கு என்ன அப்படின்னா 260 டிகிரியிலிருந்து நமக்கு கிட்டத்தட்ட 300 டிகிரி வரைக்கும் சூரியன் வரக்கூடிய தருணம் நல்லா இருக்கும். அதுதான் ஜனவரி 13லிருந்து ஜனவரி 26 தேதி வரைக்கும் சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிற நண்பர்கள், திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கு. 32 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலையே அப்படின்னு மிதுன ராசியில் இருந்தால் அந்த கல்யாண தடை நீங்கிறதுக்கு உண்டான நேரம். 40 வயசு ஆகுதுங்க, ஒரு ஆணுக்கு திருமணம் நடக்கலையேன்னு சங்கடங்கள் இருந்தால் அந்த திருமண தடைகள் நீங்கிறதுக்கு உண்டான நேரம். சிவன், சூரியன் தான் சிவனுடைய சாரம் வாங்கி நம்மளுடைய ராசியை பார்க்குறாரு. அதுவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு 100% நல்லா இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய 13 நாள் போதுமானது. இந்த ஒரு வருஷத்தில் நமக்கு என்ன யோகம் கொடுக்க போகுதோ அந்த யோகத்துடைய ஒரு 10%ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10% இந்த 13 நாளில் கொடுத்துரும். அது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அதுபோக ஜனவரி மாதம் 26லிருந்து மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை நாட்கள், அதில் ஒரு 5 நாள் பக்கம் இருக்கு இல்லைங்களா? அந்த 5 நாளில் உத்திராடம் நட்சத்திரம், அதுபோக திருவோணம் நட்சத்திரம் முதல் பாதம் வரைக்கும் வந்துடுவார். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிற வரைக்கும் நல்லது. அந்த திருவோணம் நட்சத்திரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர் யாருன்னா, ஏன்னா திருவோணம் நட்சத்திரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஏறக்கூடிய சூரிய பகவான் சந்திரனுடைய வீட்டை பார்க்குறார். விஷ்ணு பிறந்த நட்சத்திரம், விஷ்ணு பகவான் பிறந்த நட்சத்திரம் தான் அந்த திருவோண நட்சத்திரம். அப்போது நம்மளுடைய ராசியில் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்ட்டு பெருமாளுடைய அவதாரமான நம்ம ராமர் நட்சத்திரம் இருக்குது இல்லையா? அப்போது அந்த விஷ்ணு பிறந்த நட்சத்திரத்தில் திருவோணம் நட்சத்திரத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் ஏறி சந்திரனுடைய வீட்டை பார்க்கக்கூடிய தருணம், உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அற்புதமாக இருக்கும். எத்தனை நாட்கள்? 5 நாட்கள். அப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யோகம் இல்லையா சார் அப்படின்னா பிப்ரவரி மாதத்தில் இருக்குது. ஜனவரி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அருமையான ஒரு யோகம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 5 நாள் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். சொல்ல முடியாது. இந்த 5 நாளில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வெளிநாடு தொடர்புள்ள வேலை வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் பெருசாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறத விட இங்கேருந்து நான் வெளிநாட்டுக்கு வேலை செஞ்சு கொடுக்கணையா அப்படின்னு தான் நினைப்பீங்க. படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி, இது எல்லாமே வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு 2024 வருடத்தில் வரக்கூடிய முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன். முக்கியமாக மன அழுத்தம் குறைய போகுது.
மிதுன ராசியில் பிறந்தவங்க 32 வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட 43 வயசில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன், மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா கடந்து வந்த பாதை ஒரு சுகமான பாதைலாம் கிடையாது, சுமையான பாதை தான். மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போவும் சொல்கிறேன், காசு பணம் சம்பாதிக்கலைன்ற சங்கடம் கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு வகையில் 4 காசு வருமானம் மிதுன ராசி நண்பர்களுக்கு சத்தியமாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். மிச்சப்படுத்த முடியாது. சம்பாதிக்கிறேன் சார், பறக்க பறக்க பாடுபட்டுருக்கிறேனே தவிர பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை, மிச்சம் பண்ண முடியலையன்ற ஆதங்கம் தான் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம், சம்பாதிக்காமல் இல்லை, சம்பாதிக்கிறது மிச்சம் பண்ண முடியல, ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதியும் சந்தோஷம் மறு நேரத்தில் இல்லை அப்படின்ற ஒரே ஒரு கவலை மட்டும்தான். எது எப்படி இருந்தாலும் இது வரைக்கும் 4 பேருடைய வாழ்வாதாரத்துக்கு காரணமாக இருந்திருப்பீங்க. இதுக்கு மேற்கொண்டு 40 பேருடைய வாழ்வாதாரத்துக்கு காரணமாக இருக்கவும் போகிறீங்க. நல்லது நடக்கும், பார்த்துக்கிடலாம். ஜனவரி மாதம் சாதகம்தான், பாதகம் கிடையாது. பாதகம் இருக்குன்னா மிருகசீரிசத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, திருவாதிரையில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஜனவரி 13 நாள் சரியில்லை. கணவன் மனைவிக்குள்ளார கூட ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுத்திடும், சொல்ல முடியாது. அது பிரிவினைகள் வரைக்கும் கொண்டு போய் கொடுத்துரும். அதனால் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 13 தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க, சூதானமாக இருங்க. மீதம் இருக்கிற நாட்கள் தான் நமக்கு சாதகமாக இருக்கும். முன்னுக்கு வரக்கூடிய நாட்கள் பாதகமாக தான் இருக்க போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. தயவு செய்து உங்களுடைய சுய ஜாதகத்தை இந்த வருடம் பிறக்கப்படுதுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுடைய ஜோதிடர்கிட்ட பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் திசாபுத்தி பலன் தான் ரொம்ப ரொம்ப மெயின். அதுதானுங்க. இன்றைக்கி கேபி சிஸ்டம் வருதுங்க, அந்த சிஸ்டம் இருக்குது, இந்த சிஸ்டத்தில் ஜோதிடம் பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் பாரம்பரியம் என்னன்னா 9 கிரகங்கள் ராகு கேதுவோடு சேர்ந்து, அந்த 9 கிரகங்களில் எந்த கிரகத்துடைய திசை இப்போ நடக்குது, எந்த கிரகத்தில் எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, யாருடைய திசை நடக்குது, யாருடைய புத்தி நடக்குது. ஒரு மனுஷனுடைய தலையெழுத்தை முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா அவருக்கு நடக்கக்கூடிய திசையும் புத்தியால் தான் முடியும். உங்களுக்கு ராகு திசை நடக்குதா, அந்த ராகு எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும், யாருடைய காலில் நிற்கிறாருன்னு பார்க்கணும். ராகு திசையில் குரு புத்தி நடக்குதா, அந்த ராகுக்கும் குருவுக்கும் உறவு என்ன, உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கிறாரு, என்ன நிலையில் இருக்கிறாரு, குரு எங்கே இருக்கிறாரு, என்ன நிலையில் இருக்கிறாரு, ராகுலிருந்து குருவுக்கு வந்து எத்தனை டிகிரி வித்தியாசத்தில் இருக்குது. என்னன்னா ராகு திசையில் குரு புத்தி நடக்குது அப்படின்னா அந்த 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, ராகு யார் காலில் இருக்கிறாரு, குரு யார் காலில் நிற்கிறாரு, அந்த நட்சத்திரம் கொடுத்தவங்க எங்கே இருக்கிறாங்க, இவ்வளோ விஷயம் தேவைப்படுது. ஒருத்தருடைய மனசு ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை துல்லியமாக நம்ம ஆராயணும்னா இவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுது. இது கோட்சார கிரகங்கள். கோட்சார கிரகங்களில் நான் வேறு எந்த கிரகத்தையும் எடுத்துக்கல, சூரிய பகவான் மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். ராகு இருக்கிறாரா, குரு இருக்கிறாரா, சனி இருக்கிறாரா, இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். சூரியன் எங்கே இருக்கிறாரோ, யாருடைய சாரத்தில் இருக்கிறாரோ, எந்த இடத்த பார்க்குறாரோ, பார்வை 7வது பார்வை மட்டும் கிடையாது, 1, 5, 9 இப்படியும் சொல்லலாம். சரிங்களா? ஆக மிதுனராசி நண்பர்களுக்கு 13 நாள் பாதகம், மற்ற நாள் சாதகம். நல்லது. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.